Hi students. So இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th scienceல first unitல வரக்கூடிய numerical problems அதாவது exercise problems சொல்லுவோம் இல்லையா டெக்ஸ்ட் புக்ல வந்து சால்வ் பண்ணாம கொடுத்திருப்பாங்க சோ அதுல வந்து first ப்ராப்ளத்தை நம்ம பார்க்க போறோம் சரியா ஓகே see Roman letter 7 numerical problems அதாவது textual questions first one என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க two bodies have a mass ratio 3:4 two bodies so இது பாருங்க இது ஒரு ஆப்ஜெக்ட் இது இன்னொரு ஆப்ஜெக்ட் ஏன்னா mass ratio வித்தியாசம் இருக்கு அப்ப two bodies ரெண்டு கொடுத்துட்டேன் அப்ப first body first ஆப்ஜெக்ட்டோட இல்ல முதல் பொருள் சொல்லல first ஆப்ஜெக்ட்டோட mass m1 ன்னு எடுத்துக்கிறேன் அதோட வேல்யூ 3 னா 3 kg அப்படினு வெச்சுக்கலாமா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு the next second ஆப்ஜெக்ட்டோட mass that is m2 is equal to 4 kg இது smaller object இது வந்து என்னது bigger object okay good அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க the force applied on the bigger mass அதாவது இந்த bigger mass மேல வந்து ஒரு force அப்ளை ஆகுது அப்ப இது செகண்ட் ஆப்ஜெக்ட்டா அதனால அது f2 ன்னு எடுத்துக்கலாம் ஓகேவா அது மேல force அப்ளை ஆகும்போது அந்த ஆப்ஜெக்ட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் இப்ப ஆக்சிலரேட் ஆகுது இல்லையா அப்ப ஆக்சிலரேஷன் ஆஃப் தி செகண்ட் ஆப்ஜெக்ட் அதான் பிக்கர் எவ்வளவு 12 ms power -2 क्वेश्चन என்ன கேக்குறான் what would be the acceleration of the other body if the same force acts on it அப்ப இங்க ஆக்ட் பண்ண அதே ஃபோர்ஸ் அதே அளவு ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் பண்ணிச்சுன்னா அப்ப அதே ஃபோர்ஸ்னா f2 ன்னு எடுத்துக்கலாம் ஆனா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கறதுனால f1 ஆனா ரெண்டு ஃபோர்ஸ் என்னது ஈக்குவல் அப்ப ஈக்குவல்னா f2 னாலும் f1 னாலும் சேம் அப்படினு இப்படி எழுதிக்கலாம் f1 னாலும் சேம் தான் f2 னாலும் சேம் தான் we can simply take f ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா ரெண்டு ஃபோர்ஸ்மே சேம் தானே அப்ப f ன்னு எடுத்துக்கலாம் சரி அப்படி அதே அளவு ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல அதர் பாடினா ஸ்மாலர் பாடி என்ன அதுல ஆக்ட் பண்ணும்போது இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆக்சிலரேஷன் என்ன அப்படினு கேக்குறாங்க ஓகேவா எஸ் so first given data அதாவது given information என்ன கொடுத்திருக்கா அப்படிங்கறத எழுதுவோம் mass ratio கொடுத்திருக்கான் m1 is to m2 எவ்வளவு 3 is to 4 கொடுத்தாச்சு அடுத்து என்ன கேக்குறா the force applied on the bigger mass produces an acceleration bigger mass ங்கிறது second object அதான் bigger a2 கொடுத்திருக்கான் a2 is equal to what's the value 12 ms power -2 acceleration unit என்ன கேக்குறான் what could be the acceleration of the other body னா என்ன இதுல ப்ரொடியூஸ் ஆயிருச்சுனா other body வந்து first object தான் இல்லையா அப்ப a1 equal to question mark but condition கொடுத்திருக்கான் if the same force acts on it அப்ப இது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் சேம் அப்ப first object மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் second object மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் சேம் simply we can take f okay yes இத பாருங்க என்னல ரிலேட்டடா இருக்கு f ரிலேட்டடா இருக்கு மாஸ் ஆக்சிலரேஷன் அப்ப f m a இந்த மூணையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா சொல்லுங்க பாப்போம் என்ன ஃபார்முலா சொல்லலாம் நியூட்டன் செகண்ட் ஆஃப் மோஷன் f is equal to ma சோ அப்ப இங்க சொல்யூஷன் அப்ப by நியூட்டன்ஸ் செகண்ட் law of motion என்ன ஃபார்முலா சொல்லுங்க f is equal to ma இதான் ஜெனரல் ஃபார்முலா சோ ஓகே இத நான் எப்படி சிம்பிளிஃபை பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன் அது மேல ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இல்லையா ஃபார் ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்னா ஃபோர்ஸ்க்கு ஜெனரல் ஃபார்முலா f is equal to ma ஸ்மாலர் ஆப்ஜெக்ட்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்ப எல்லாமே ஃபர்ஸ்ட் 1 1 1 ஆனா என்ன சொல்லிருக்கேன் f1 னாலும் f னாலும் சேம் தான் அப்ப f1 க்கு பதிலா f ஓகே சோ which is equal to அப்ப f is equal to m1 mass of the first object எவ்வளவு 3 kg அப்ப 3a1 கொடுக்கல அதுதான் கால்குலேட் பண்ணனும் சோ இத ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வெச்சுக்கிறேன் ஓகேவா சரி அடுத்து for bigger object bigger கொடுத்திருக்காங்க இல்லையா for bigger object அப்ப bigger objectனா the same formula f is equal to ma bigger ங்கிறது second object அப்ப இங்க force 2 2 2 இப்படி நம்ம கொடுக்கணும் இல்லையா ஆனா force வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்லயும் சேம் அப்ப f1 னாலும் f2 னாலும் f தான் அப்ப f2 க்கு f ன்னு போட்டுக்கலாம் ஓகேவா
so F is equal to m2. m2 value என்ன இதா இருக்கு 4 kg. அப்ப 4 into a2 acceleration of the second object எவ்வளவு 12, which is equal to multiply பண்ணுங்க 4 2s are 8, 1 into 4 is 4, 48 Newton. Okay வா? Yes. So unit இங்க போடானா லாஸ்ட்ல போட்டா போதும். This is equation number 2. இப்ப பாருங்க equation 1 equation 2 left side எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப left side ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம் right side ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். அப்ப both the equations are equal இல்லையா? அப்ப equation 1 equal to equation 2. அப்ப என்னது left side equal னா right side equal தானே. right side இங்க என்ன இருக்கு 3a1 equal to இங்க 48. அப்ப இதுல இருந்து a1 is equal to 48 by 3. இத டிவைட் பண்ணுங்க 4 ல 1 டைம், remaining 1 18, 18 ல 16 டைம். அப்ப யூனிட் ms power minus 2. அப்ப therefore acceleration a1 is equal to 16 ms power minus 2. அப்ப என்ன கேக்குறான் acceleration of the other body அப்படினாலே first body. அப்ப என்ன எழுதணும் acceleration produced எங்க on the other body னா என்னது smaller body, smaller னா first smaller body due to the same force, ஒரே அளவு force தான் ஆக்ட் பண்ணிருக்கேன். அப்ப due to the or by the same force is எவ்வளவு 16 ms power minus 2. சோ இதான் வந்து ஆன்சர். சோ ரொம்ப சிம்பிளா சால்வ் பண்ணிருக்கேன். சோ நீங்க போட்டு பிராக்டீஸ் பண்ணுங்க. ஓகேவா? Thank you.